திமுகவினுடைய ஜென்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் கூட்டப்படுது. பல்லவி அவர்களை கிண்டல் பண்றதா இருக்கட்டும், இல்ல சட்டமன்றத்தில் நடந்ததை நக்கல் அடிக்கிற ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணதா இருக்கட்டும். தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு ஜென்சி எந்த புரிதல் மட்டும் இருப்பார். இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ஜென்சி எல்லா புரிதலோடும் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு அது ஒரு அறிவார்ந்த இயக்கம்ங்கிற பார்வையிலையும் தாவேக்கா அப்படி பார்க்கலன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? எலெக்ஷனுக்கு முன்பாக தாவேக்கா ஜென்சிங்கிற பேர்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்கிறாங்க இணையத்துல. டிஎம்கே ஜென்சிக்கு ஒரு லாங்குவேஜும் தாவேக்கா ஜென்சிக்கு ஒரு லாங்குவேஜும் வைக்கிறது அது இந்த கால தலைமுறை அப்படித்தான் இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு தான் பக்கம் வேண்டும், நீங்க புரியல, நீங்களாம் பூமரங்கள் எல்லாரும் பகுப்படுத்தாங்கல்ல. இங்க இருக்கிற ஜென்சி சிறப்பா சம்பவம் செய்ய ஆரம்பிச்சோட ஐயோ ஐயோன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இங்கே இருக்கு. சமூக வலைதளங்களில் ஜென்சி கூட்டங்களில் பேசிக்கிட்டு இருந்த ஆர்ஜி சரண் அவரை அதிகாலையில் கைது செய்து இதே ஆதவர்ஜுனா முன்னாள் முதலமைச்சரை எவ்வளவு கடுமையா பேசியிருக்காரு தெரியுமா? திமுக ஆட்சி காலத்திலேயே கட்டின் சொற்களால் பேசியிருக்கிறார். அன்னைக்கு திமுக கைது செஞ்சுதான். நீங்க இன்னைக்கு கைது பண்றீங்க அப்படின்னு சொன்னா தாவேக்காவினர் பேசுற பேச்சுக்கெல்லாம் அவங்க என்ன பண்றது? இந்த செயல்பாடுகள் இப்பவே இவ்வளோ விமர்சனத்துக்குள்ளா இருக்குன்னா இன்னும் போகக்கூடிய காலங்களில் எப்படி போகும்? பாலபாரதி அவர்கள் சகோதரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதை பதிவா எடுத்து போடுறாங்க. அந்த பதிவின் கீழே தாவேக்காவினர் கெட்ட கெட்ட வார்த்தையில பார்க்க சகிக்காது அந்த பெண்களை திட்டி தீக்குறீங்க. இது எதை பத்தியும் கவலை இல்லாத ஒரு முதலமைச்சர் பாருங்க. நாளுக்கு நாள் பெண்களின் மீதான பாலியல் வன்கொடுமைகளும் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகளும் அதிகரித்துக் கொண்டு உங்களுடைய சிங்கப்பெண் படைகள் எங்கே போச்சு? அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா இருந்த இடத்துல பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறது தான் முன்னேற்றமா, மாற்றமா? மூட்டைக்கு 40 ரூபா வாங்குற இடத்துல மூட்டைக்கு 60 ரூபா வாங்குறது தான் மாற்றமா? மின் கட்டணம் உயர்வு தான் மாற்றமா? மின் தடை தான் மாற்றமா? உங்க கட்சியினுடைய கட்ட பஞ்சாயத்தா மாற்றமா? வணக்கம். வணக்கம். திமுக அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகுது? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்த கட்ட ஒரு கேள்வியாக நான் இதை வைக்கிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திமுகவினுடைய ஜென்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் கூட்டப்படுது. முதல் முறையாக அந்த கூட்டம் கூட்டப்படும் போது என்ன நினைச்சோன்னா அது உண்மையாகவே கருத்தியல் ரீதியாக கொள்கைகள் ரீதியாக இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படாமல் இருக்குது, அதுக்காக அது நடத்தப்படுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஜென்சி கூட்டம்னு போடுற எல்லா இடங்களையும் திமுகவோட ஜென்சி கூட்டம்னு கூடுற எல்லாருமே மார்க் பண்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அது இன்னும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நெருடல்களை ஏற்படுத்திட்டே இருக்கு. பல்லவி அவர்களை கிண்டல் பண்றதா இருக்கட்டும், இல்ல சட்டமன்றத்தில் நடந்ததை நக்கல் அடிக்கிற ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இன்னும் ரொம்ப மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. நான் ரொம்ப அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுனால சோஷியல் மீடியால ரொம்ப பொதுவான ஒரு இடங்கள்ல திமுக சரிதான் சொன்ன நிறைய நபர்கள் இந்த ஜென்சி கூட்டங்களால வெறுப்பாகி இவங்க பண்றதை பார்த்தா பதில் சொல்ற மாதிரி இல்லை, கொள்கை ரீதியாக இழுக்கிற மாதிரி இல்லை, மார்க் பண்ணிட்டு அவங்க பண்றதையும் இவங்க நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் திமுக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா போகும் அப்படின்ற ஒரு பேச்சுக்களையும் இப்ப சமீப காலங்களில் பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டங்கள் இல்ல அக்கறையோடு வரக்கூடிய அது போன்ற விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கணும். அதுல ஏதேனும் சரி செய்ய வேண்டியது இருந்தால் சரி செய்யணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா 2 விதமா எடுத்துக்கிறேன். ஜென்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது என்னங்க அது அப்படின்னா என்ன? அது எந்த வருஷம் பிறந்தவங்க? அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்கீங்க. அவங்க தாவேக்கால இருக்கிறவங்களும் அதே வயசு தான், பிஜேபியில் இருக்கிறவங்களும் அதே வயசு தான், டிஎம்கேல இருக்கிறவங்களும் அதே வயசு தான். கரெக்ட் தானே? மாற்றுக்கருத்து இல்லை. தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு ஜென்சி எந்த புரிதல் மட்டும் இருப்பார், தப்பு இல்லை. இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ஜென்சி எல்லா புரிதலோடும் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா அது அப்படித்தான். அப்படின்னால என்ன அர்த்தம்னா தாவேக்காவை நீங்க அவ்வளவுதான் மதிக்கிறீங்க. நான் நீங்க என்ன உங்களை சொல்ல திருப்பியும் இந்த ஆதங்கப்படுகிறவங்கள சொல்லுவேன், அப்பா அவன் அப்படித்தான்ப்பா பேசுவான், நீ இப்படி பேசலாமாப்பா அப்படின்னு கேட்கறதுலேருந்தே திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அது ஒரு அறிவார்ந்த இயக்கம்ங்கிற பார்வையிலையும் தாவேக்காவை அப்படி பார்க்கலன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? இல்ல நான் அப்படி சொல்லல. இல்ல நீங்க அப்படி சொல்லல, நான் கேட்கறவங்கள அப்படி இல்லைன்னா இப்படி இல்ல ஜென்சி கொள்கை ரீதியா அவங்களுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. தாவேக்காவுக்கு கொள்கை பிடிப்பு இல்ல. நான் கேட்க வர்றது ஜென்சின்னு வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு குழந்தை அப்படின்னா 4 குழந்தை இருக்குன்னா 4ஐயும் குழந்தையா பார்த்துடணும். ஒரு குழந்தை மட்டும் சேட்டை பண்ணக்கூடாது, ஒரு குழந்தை சேட்டை பண்ணுது நினைக்கிறது. அதே மாதிரிதான் ஜென்சின்னா அவங்களுடைய மொழியில் தான் பேசுறாங்க. அதுல கண்ணியக்குறைவான வார்த்தை இருந்தா திருப்பி நான் ஆதரிக்கல, அதை சரி செய்யணும், அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா எலெக்ஷனுக்கு முன்பாக தாவேக்கா ஜென்சிங்கிற பேர்ல
எமர்ஜென்சியில் சிறைக்கு சென்று வந்த 600 ஆண்டு காலத்திற்கு மேலான பொது வாழ்வில் அனுபவம் கொண்ட நாகரிகமான அரசியலை மட்டுமே தன் வாழ்நாள் முழுவதும் எடுத்து வந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கிறாங்க இணையத்தில். உங்களுக்கு நான் வேணா பதிவுகள் எடுத்து அனுப்பட்டுமா? நான் பார்த்துருக்கேன். யார் கண்டிச்சிருக்கிறா? சொல்ல யார் அதெல்லாம் கண்டிச்சா? தலைமை கண்டிக்கல அப்படின்றது தான். தலைமை மட்டும் இல்ல, இந்த சமூகத்துல திடீர்னு கொஞ்சம் பேர் வராங்களே, என்னப்பா இவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு கேட்கறவங்களும் கண்டிக்கல அன்னைக்கு. நான் இப்ப கூட நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அவன் தான்ப்பா அப்படி போறான், நீங்க ஏன்பா அப்படி போறீங்கிற உரிமையில பேசுறதாவே எடுத்துக்கிறேன். அப்படியே நான் எடுத்துக்கிறேன். அது எங்களுக்கு ஒரு கிரெடிட் தான். ஏன்னா ஏப்பா அவன் இப்படிதான் பண்ணுவான், ஏதாவது தப்பு பண்ணுவான், நீயும் தப்பு பண்ணலாமான்னு கேட்கறதே நாங்க தப்பு பண்ண மாட்டோங்கிற நம்பிக்கையிலான்னு கேட்கறாங்க. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அப்போ ஒத்துக்குங்க, அவங்க தப்பு பண்றாங்கிறதே ஒத்துக்குங்கிறேன். அந்த நம்பிக்கை தான் கேட்டீங்கன்னா அப்படி எடுத்துங்க. அல்லது ஜென்சின்னா அப்படிதான் பேசுவாங்கிற இடத்துக்கு வாங்க. ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. டிஎம்கே ஜென்சிக்கு வந்து ஒரு லாங்குவேஜும் தாவேகா ஜென்சிக்கு ஒரு லாங்குவேஜும் வைக்கிறது அகைன் என்னவா இருக்கு, சிக்கலா இருக்கு. அவன் மொழியில தானே பேசுவான். நீங்க அதை இப்ப அங்க தாவேக்காக்கு சொல்லும்போது எல்லாரும் இப்படிதான் விளக்கம் கொடுத்தீங்க. எப்படி பேசுறாங்க? அது இந்த கால தலைமுறை அப்படித்தான் இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு தான் பக்கம் வேண்டும், நீங்க புரியல, நீங்கெல்லாம் பூமரங்கள்னு எல்லாரும் பகுப்படுத்தாங்கல்ல. அப்போ எங்ககிட்டயே இருக்கு, நாங்களும் சீவோன்னு சீப்படுத்தி சீவ ஆரம்பிச்சோன்னா ஐயோன்னு பதறனா. ஜென்சி இங்கே இருக்கிறான்ல, அவனுக்கும் தெரியல, உங்களோட சிறப்பா வந்து பேசுவான்ல, சம்பவம் பண்ணுவான்ல. இங்க இருக்கிற ஜென்சி சிறப்பா சம்பவம் செய்ய ஆரம்பிச்சோன்னா ஐயோன்னா. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இங்கே இருக்குது, வெளியில எடுக்கல. அவங்கள வச்சிருந்தோம். அதனால் அந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜில் இங்கே என்ன செய்வாங்க, பேசுவாங்க. உங்களுக்கு வலிக்குதுல்ல இப்போ. ஓகே, இப்போ இந்த கைது அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சமீப காலங்களில் இந்த தாவேகா அரசு கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப குறிப்பிட்டு கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமா புதுவெளியில் பார்க்கப்படுது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய கைதாக இருக்கட்டும். அதே மாதிரி சமூக வலைதளங்களில் ஜென்சி கூட்டங்களில் பேசிக்கிட்டு இருந்த ஆர்ஜி சரண் அவரை அதிகாலையில் கைது செய்ததாக இருக்கட்டும். இதை எப்படி பார்க்குறீங்க? அதுலேயும் குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரைக்குறைவாக நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தினார், அதனால தான் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயமும் பேலன்ஸ் பண்ணப்படுது. அதை எப்படி பார்க்க? பொதுவாக அந்த அவதூறு வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கில் டெஃபமேஷன் கேசஸில் கைது செய்ய மாட்டாங்க, கேஸ் போடுவாங்க, நீதிமன்றத்துக்கு போகும், வழக்கமாக நடக்கும். திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பரஸ்பரம் கடுமையாக பேசுவாங்க, மேடைகளில் பேசுவாங்க. இப்போ நீங்கள் மேடைகளில் பேசுகின்ற பொழுது நான் கேட்கிறேன் நீ சொல்வாயா பதில் சொல்வாயாங்கிற மாதிரி பேசுவாங்க. அடுத்த நாள் அதே இடத்துல மேடை போட்டு இன்னொரு கட்சிக்காரன் நான் உன்னை பார்த்து கேட்கிறேன் அமெரிக்க ஏகாதிபத்திய மாதிரி கேட்டு போயிடுவான். இது நடக்கிறதான். நீங்கள் இதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருமையில பேசுவாங்க. நான் இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், அவர் மதிமுகவில் இருந்தார், திமுக ஆதரவாக இருந்தார், இப்போ தாவேக்கால இருக்கிறாரு. அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் என்னன்னு எடுப்பீங்க இல்லையா? எல்லா தலைவர்களுமே அப்படி பேசியிருக்கிறாரு. அதை நீங்கள் எங்கே கொண்டு போய் சொல்றது இல்லையா? சரி, இதே ஆதவர்ஜுனா முன்னாள் முதலமைச்சரை எவ்வளோ கடுமையாக பேசியிருக்காரு தெரியுமா? அப்பவே திமுக ஆட்சி காலத்திலேயே கட்டிஞ்சொற்களால் பேசியிருக்கிறார். அன்னைக்கு திமுக கைது செஞ்சுதா? இது எனக்கு என்னன்னா, அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்கிறது என்னுடைய பார்வை. நான் எப்பவுமே அதில் உறுதியாக இருக்கிறேன். அது யாராக இருந்தாலும் அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் இன்னைக்கு கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தாவேக்காவினர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அவங்களை என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் மிரட்ட பார்க்குறீங்க, சரி கைது பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அவர்கிட்ட பேரம் பேசியிருக்கிறீங்க. அவர் தானே சொன்னார், குற்றச்சாட்டு வச்சிருக்காருல, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கா வந்துருங்க அப்படின்னு நீங்கள் பேரம் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் அஇஅதிமுகவினரை வேற ஏதோ ஆசை வார்த்தைகள் காட்டி உங்கள் பக்கம் இருக்கிறீங்கிற குற்றச்சாட்டு இருக்கு, குதிரை பேரம்னு. அமமுக எம்எல்ஏவை நீங்கள் குதிரை பேரம் நடத்தி உங்கள் பக்கம் இழுத்து கொண்டீர்கள் அப்படின்னு டிடிவி பகிரங்கமாக குற்றம் காட்டுகிறார். இப்போ திமுகவினர் பணத்தை காட்டி வரல அப்படின்னு நினைச்சு நீங்கள் உங்கள் அதிகாரத்தை காட்டி மிரட்டி திமுகவினர் ரிசைன் பண்ண வைக்கிறீங்களா? அந்த டவுட் வருது இல்லை? அப்போ உங்களுடைய பதவி ஆசை, பதவி வெறி, திமுக அதிமுக எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை உங்களை நோக்கி இழுக்க வேண்டும் என்பதற்காக நீங்க பணத்தாசையை காட்டுறீங்க அல்லது காவல்துறையை காட்டி மிரட்டுறீங்களோ அப்படிங்கிறது தான் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைதுல நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கு.
ஓகே, இப்போ இறுதி கேள்வியாக இந்த கேள்வி வைக்கிறேன். இப்போ நிறைய பேசணும். ஒரு 50-60 நாள்களில் வந்து இப்படி என்னுடைய வயதுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு இப்படி ஒரு மாற்றம் நான் பார்க்கல. மேபி முன்னாடி பார்த்து தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய எலெக்ஷனில். இந்த கட்சி நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்றது வந்து சரியாக போகலைன்ற கேள்வி எனக்கும் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து இன்னும் கேட்டிருக்கணும், மாற்றத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றம் எங்கே நிகழப்பட்டது அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த கட்சியினுடைய ஆட்கள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. ஆட்சி கலைக்கப்படும், ஆட்சி நீடிக்காது, அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் திட்டுறாங்க அப்படின்னு ஒன்று பேசப்படுது. எங்கேயும் உறுதி செய்யப்படலை, நான் பேசப்படுறதை வச்சு தான் கேட்குறேன். அதே மாதிரி இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளே சரியில்லை, மக்களே வந்து இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைக்கு வந்து இன்னொரு இப்போ நீங்கள் சொல்கிற 60 நாளை கடந்து ஒரு 6 மாதம் போனாலும் 1 இயர் போனாலும் வந்துடும். அப்போ என்னவா மாறப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த செயல்பாடுகள் இப்போவே வந்து இவ்வளோ விமர்சனத்துக்குள்ளே இருக்குன்னா இன்னும் போகக்கூடிய காலங்களில் எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, ஆட்சியை கலைத்து விடுவேன் என்பது போல கலைக்கப்படும் என்பது போல திமுக தலைவர் எங்கேயும் சொல்லல. அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. எந்த இடத்துல நாங்க வந்து அது போல ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கலைப்பதில் திமுக எப்பவும் உடன்பாடு இருந்ததில் கடந்த காலத்திலேயே அதை நம்ம பலமுறை தெளிவுபடுத்திட்டோம். அவங்க அந்த ஆட்சி நீடிக்காது என்று சொல்வதுங்கிறது ஒரு ஜனநாயக அடிப்படையில் சொல்றது. மக்கள் தூக்கி எறிவார்கள் இந்த ஆட்சியை, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறது. நீங்க உங்களுக்கு கூட்டணியில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய கட்சிகளே கூட உங்களுடைய செயல்பாடுகளால் விரக்தி அடைந்து ஒருவேளை ஆதரவை திரும்ப பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்த வாதங்கள் தான் அது. நீங்க 6 மாசத்துல கலையுமா, 1 வருஷத்துக்கு நான் அதுக்குள்ள போக விரும்பல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, நீங்க 5 வருஷம் கூட நீட்டிங்க, 3 வருஷம் நீட்டிங்க, 6 வருஷம் நீட்டி, 1 வருஷம் நீட்டிங்க, அது உங்களுடைய பிரச்சனை, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா நீங்க இந்த அரசு அமைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் நீங்க கவனமா கோனீங்க. திமுக அரசு அமைந்தவுடன் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை எஸ்தர் டஃப்லோ அவர்களுடைய தலைமையில் ஒரு பொருளாதார குழுவை அமைக்கிறார்கள். மறுபுறம் தாவேகா ஒரு ஜோதிடரை கொண்டு வந்து அவருக்கு ஆலோசகராக கொடுத்து, நீங்கள் வந்து டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதியாக இதற்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில் இருந்தவர், பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், சட்டம் படித்தவர், அப்படிப்பட்டவங்களெல்லாம் அதில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஈவன் அதிமுகலே அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஜனநாயகம் பட ப்ரொடியூசரை தூக்கி கொண்டு போய் அதில் போடுறீங்க. உங்களுடைய உதவியாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் இன்னொருத்தர் விஷ்ணு ரெட்டி, 2 பேருக்கும் தனிச்செயலராக அரசு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் இருக்கு. கொடுத்திருக்காங்களா இல்லையா யாருக்கும் தெரியாது, இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி நடந்ததே கிடையாது. அதை பற்றி ஒரு அரசாணையும் குறிப்போ கூட வெளியில வரல. அப்ப அரசை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு முற்றிலும் விரோதமான ஒரு போக்கா நான் பார்க்குறேன். ஊழலற்ற ஆட்சின்னு சொன்னீங்க. நீங்க அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து லஞ்சம் கேட்டாரு புஷி ஆனந்த்னு உங்க கட்சியை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க. 120 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் 120 கோடி வரை இதில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று சில விமர்சகர்கள் வெளிப்படையா இன்னைக்கு வாதம் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆட்சிக்கு வந்து 1 மாசத்துக்குள்ள நீங்க பண்றது. உங்களுடைய கட்சியினர் போய் செங்கல்சூளையில் வச்சிருக்கவங்ககிட்ட போய் அராஜகம் பண்ணி லட்சக்கணக்கில் பணம் கேட்குறாங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகள் பழக்கடையில் போய் தகராறு பண்ணி பணம் கேட்குறாங்க. காவல் நிலையத்துக்கு போய் அட்ராசிட்டி பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வு செய்கிறேங்கிற பேரில் கூத்தடிக்கிறாங்க. சினிமா பாட்டை போட்டு திங்குன்னு பள்ளிக்கூடத்தில் போய் ஆடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மருத்துவமனையில் போய் ஆய்வு செய்கிறாங்க. டாக்டரே இல்லை அந்தம்மா, யாருன்னே தெரியல. கேட்டால் தாவேக நிர்வாகிகள் போய் மருத்துவமனையில் போய் ஆய்வு செய்கிறாங்க. அப்போ உங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல, அது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உங்கள் எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு, மினிஸ்டர்ஸ் மீதான ஊழல் குற்றச்சாட்டு, அமைச்சர்கள் மீதான போதைப்பொருள் குற்றச்சாட்டு, அமைச்சர்கள் மீதான கட்ட பஞ்சாயத்து குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து நிதியமைச்சர் மரிய வில்சன் மீது சொந்த சகோதரர் வந்து புகார் கொடுத்து வழக்கில் ஆஜராக சொல்லி வந்து சொல்லுது. விசிகாவினுடைய பொருளாளர் எஸ் பாலாஜி அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். மாசு கட்டுப்பாட்டு துறையில் பெருமளவில் முறைகேடு நடந்திருக்கு, லஞ்சம் ஊழல் அப்படின்னு வெளிப்படையாக உங்கள் கூட்டணி கட்சி குற்றம் சாட்டுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேரணி செல்கிறார்கள் உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம். அந்த பாலபாரதி அவர்கள் சகோதரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதை பதிவா எடுத்து போடுறாங்க. அந்த பதிவின் கீழே தாவேகாவினர் கெட்ட கெட்ட வார்த்தையில பார்க்க சகிக்காது அந்த பெண்களை வந்து திட்டி தீக்குறீங்க. இது எதை பத்தியும் கவலை இல்லாத ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துருக்குது. ஆட்சிக்கு வந்த 40 நாளுக்குள்ள புஷி ஆனந்த் மீது ஊழல் குற்றச்சாட்டு, மரிய வில்சன் மீது அடிதடி குற்றச்சாட்டு, இன்னொரு அமைச்சர் மீது போதை குற்றச்சாட்டு, ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் குற்றச்சாட்டு. இது எதற்கும் பதில் சொல்லாத ஒரு முதலமைச்சர்.
இல்லையா? உங்கள் உதவியாளர்களாக நீங்கள் யாரை நியமிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. அப்போ இவ்வளவு சிக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் பெண்களின் மீதான பாலியல் வன்கொடுமைகளும் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய சிங்கப்பெண் படைகள் எங்கே போச்சு தெரியாது. பெண் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையை பல இடத்துல பார்க்க முடிகிறது. இது எல்லாம் சரி செய்யப்படும். மக்கள் நீங்கள் சினிமாவில் சண்டை போட்டு எப்படி வில்லன்களை எல்லாம் நீங்கள் வில்லன்கள்டேருந்து மக்களை காப்பாற்றினீர்களோ அதே மாதிரி சினிமா மாதிரி நினச்சி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டான். ஒரே நாளில் எல்லாம் மாறிடும், இப்படி மாறிடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும். இப்போ அந்த மக்கள் ரோட்டில் நின்று பல மணி நேரம் மின் தடைன்னு போராடிட்டு இருக்கான். பதில் இல்லை. குடிநீர் தட்டுப்பாடு இப்போவே ஆங்காங்கே. மேகதாதுல அணை கட்டுவேன்னு நில அளவீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய கடனை நீங்கள் ஒழுங்காக ரத்து பண்ணேன்னு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கான். மின் கட்டணத்தை அறிவிக்காமலேயே பன்மடங்கு உயர்த்தி விட்டீங்க, அது கண்ணாபின்னான்னு நிற்குது. 1000 ரூபா 1500 வந்தவங்களுக்கு இப்போ 4000 ரூபா 3500 4000 ரூபா மின் கட்டணம் வருகிறது. அப்போ ஒரு பக்கம் மின் தடை, ஒரு பக்கம் மின் கட்டணம் உயர்வு. அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபா ஏறி இருக்குது இந்த அரசு வந்த பிறகு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எங்கே நிறைவேற்ற போறீங்க? இதுக்கிடையில் இன்றைக்கி நீங்கள் நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த நிமிடம் நெம்மேலியில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தொடங்கி, அது கலைஞர் ஆட்சி காலத்தில் போட்ட திட்டம். ஸ்டாலின் அவர்கள் இது பண்ணார். இவர் இன்னைக்கு ஆய்வு செய்ய போகிறாங்கிறதுக்காக அங்கே ஸ்டாலின் அவருடைய பெயர் பலகைகள்லாம் மறைக்கப்படுகிறது. என்ன அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க? எவ்வளவு மலினமான அரசியல், எவ்வளவு கேவலமான அரசியல் இது. அப்போது இதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யுங்க. மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அதை சிறப்பாக செய்யுங்க. நல்லா பண்ணீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணீங்க. எனக்கே திட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குமா? இருக்காது. நான் ஒருவேளை அதை தாண்டி திட்டா நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? சார் என்ன சார் தப்பு சார், நீங்கள் சொல்கிற டேட்டா தப்பு சார், குறுக்கிடுவீங்க தானே? அப்போ நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நாங்களே பாராட்ட தயாராக தான் இருக்கிறோம். நீங்கள் செய்யலைங்கிறது தான் பிரச்சனை. அதை விட பிரச்சனை நீங்கள் கூடுதலாக கெடுதல் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அது இன்னும் பேராபத்தாக இருக்கிறது. அமைதியா இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய அது இன்னும் பெருங்கேடு. நீங்க நீங்க நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து அமைதியா இருக்கிறது உண்டு. உங்க கட்சிக்காரங்க அதிக அக்கிரமங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அதை விட பெரிய ஆபத்தா இருக்குது. கட்ட பஞ்சாயத்துல உங்க கட்சிக்காரங்களா இப்ப கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் போய் கட்ட பஞ்சாயத்து. அதை கொண்டா இதை கொண்டா வண்டல் மண் எடுக்கிற விவசாயிகள்கிட்ட போய் காசு பிடிங்கி சண்டை போட்டிருக்காங்க தாவேக்காவினர். டெய்லி வீடியோ ஆதாரங்களோட செய்திகள் வருகின்றன. நேற்று சென்னையில் இவர் என்ன சொன்னார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பல ஆண்டுகள் குடியிருப்போருக்கு அங்கேயே பட்டா கொடுத்துருவாரு. நேற்று சென்னையில் பார்த்துருப்பீங்க அந்த விஷுவல். குடியிருப்புகளை எல்லாத்தையும் இடிச்சு அகற்றி 40-50 வருடமாக இருக்கக்கூடியவர்கள் தூக்கி வெளில வச்சுட்டாங்க. அதில் ஒரு அம்மா கண்ணீரோட போய் பேட்டி கொடுக்குறாங்க. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த பாருங்க என் வீட்டெல்லாம் இடிச்சு என் பொருளெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு என் குடும்பம் குட்டியெல்லாம் தெருல நிப்பாட்டிட்டாங்கன்னு அந்த அம்மா அழுது. பக்கத்துலேயே அடுக்குமாடி குடியிருப்பை காட்டுறாங்க. இது மட்டும் பட்டா நிலமா? நாங்கள் இருந்து மட்டும்தான் பட்டா நிலம் இல்லையா? அப்போ பணம் இருந்தால் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டலாம், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்க, எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? 40-50 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் சொன்னது என்ன? நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் அணுக்கனிம சுரங்கத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு உங்களுடைய செயற்குழுவில் தீர்மானம் போட்டீங்க குமரி மாவட்டத்தில். இன்னைக்கு அணுக்கனிம சுரங்கத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் சொன்னது ஒன்று, இங்கே செய்யறது ஒன்று என்று சொன்னால் மக்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாட்டீங்க. இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபா இல்லையா? விவசாயிகள் மூட்டைக்கு 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு 60 ரூபா விவசாயிகள் மூட்டைக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறதுன்னு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டிக்கிறார். அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா இருந்த இடத்துல பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறது தான் முன்னேற்றமா, மாற்றமா? மூட்டைக்கு 40 ரூபா வாங்குற இடத்துல மூட்டைக்கு 60 ரூபா வாங்குறது தான் மாற்றமா? மின் கட்டணம் உயர்வு தான் மாற்றமா? மின் தடை தான் மாற்றமா? உங்கள் கட்சியினுடைய கட்ட பஞ்சாயத்தா மாற்றமா? இந்த கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணி இதை சரி செய்யலைன்னா மக்களால் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நிச்சயமா அது நீங்கள் சொன்ன கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அது வெறும் செந்தில் அவர்கள் கேட்குற கேள்விகளில் ஒட்டுமொத்த மக்கள் சார்பாகவும் கேட்கப்படுற கேள்விகள் தான். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.